சீதா மகாலட்சுமி, உங்களை தேடி உங்க அம்மா வந்திருக்காங்க. ஆ, வரேன்னு சொல்லுங்க. சீதா அம்மா, இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. எப்போதும் என்ன பாக்குறதுக்கு நீங்க மட்டும் தானே வருவீங்க. இன்னைக்கு ஏன் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் நான் யாரையும் கூட்டிட்டு வரலமா. கயல்வெளி எப்போதும் பொய் சொல்ல மாட்டாங்க. நேர்மையா உண்மையா தான் இருப்பாங்க. ஆனா பேச்சுல லைட்டா தடுமாற்ற தெரிஞ்சாலே அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கம்மா, எதனால அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? யாரு என் பின்னாடி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சீதா. ஆனா அம்மா உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே எக்காரணத்துக்கு கொண்டும் சொல்ல மாட்டேன்னு. அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல. சத்தியத்தை மீறவளா இந்த கயல்வெளி? இல்ல, கண்டிப்பா இல்ல. உங்க உயிரே போனாலும் ஒருத்தவங்க கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த சத்தியத்தை நீங்க மீற மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா 2 நாளைக்கு ஒரு தடவை தானே என்னை பார்க்க வருவீங்க. இப்போ காலையில வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்திருக்கீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தேகம். சில பேர் மேல சந்தேகம் இருந்துச்சு. எனக்கு முன்னாடி அவங்க உன்னை பார்க்க வந்துருவாங்களோன்னு ஒரு பயம். அதனாலதான் அவங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு பின்னாடி தான் அவங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அக்கா, சுடர் உங்க தங்கச்சியா? அக்கா, என்னக்கா நடக்குது இங்க? அக்கா, ஒரு நிமிஷம் என்ன பாரு, இங்க என்ன நடக்குது? அக்கா, உங்க முன்னாடி முதல் வாட்டி கத்தி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா. பரவாயில்ல, சொல்லுமா. அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. என்னக்கா நடக்குது இங்க? யாருக்கா இந்த பொண்ணு? வெளியே உன் பொண்ணுன்னு சொல்றாங்க, ஆனா நீ கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொன்ன. எனக்கு எதுவுமே புரியலக்கா. நீ அடிக்கடி என்கிட்ட கேப்பியே, இந்த 30 வருஷம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு. அப்போல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதை பத்தி ஏன் கேட்குற? விட்டுடுன்னு சொல்லுவேன். சில உண்மைகளை உன்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன். இந்த 30 வருஷத்துல எனக்கு நடக்காத விஷயமே கிடையாது. என்னக்கா சொல்ற? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் அந்த ஆசிரமத்துல டீச்சரா ஒன்றும் வேலை பார்க்கல. எனக்கும் மற்றவங்க மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. என் குழந்தைதான் இப்போ நீங்க ஜெயிலுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்க என்னோட ஒரே பொண்ணு. ராம் தேடிக்கிட்டு இருக்க அதே பொண்ணு என்னோட சீதா மகாலட்சுமி. நிம்மதி, நீ பேசிக்கிட்டு நான் இப்போ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆதி, எங்கடா போற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னடா என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் சினிமால படத்துல தாண்டா பாத்திருக்கேன். இது என்னடா ரியல் லைஃப்ல இப்படி ஒரு ட்விஸ்ட்? குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மர்மத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்களாடி வெளியே? எப்பா, ஏதோ பேய் படம் பார்த்த மாதிரி இருக்குடி. ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இந்த நிலைமையாடி? கைலம்மாவோட குரல் தான் கணீர்னு இருக்குன்னு பார்த்தா அவங்க பொண்ணு அதுக்கு மேல இருக்காங்கடி. என்னடி இது? டேய், நானே ஏதோ பதட்டத்துல இருக்கேன், என்கிட்ட வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, இப்போ நீ எங்க போற? இந்த செல்லோட சாவியை வாங்கிட்டு வரேன் நிம்மதி. நம்ம உள்ள போய் பேசுவோம். எனக்கு அந்த பவர் இருக்கு, உங்களையும் கூட்டிட்டு போறேன். ஆமாண்டா, நடுவுல கம்பி இருக்கனால அந்த அக்காவோட முகத்தை ஃபுல்லா கூட பார்க்க முடியல. ஆனா பாரு, அவங்க கண்ணு ராம் சார் சொன்னார்ல, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாரு. வந்தோடனே அவங்க கண்ணு தாண்டி என்ன ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுச்சு. அவர் சொன்ன மாதிரி எந்த கூட்டத்துல நின்னா கூட கண்டுபிடிச்சிருவாரு போல, அந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு. ஆமா, ஆனா இவங்க கையலம்மா பொண்ணா? கையலம்மாக்கு கல்யாணம் குழந்தை இருக்கா? என்னால நம்பவே முடியலடா. ஏண்டி, உனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க பெரியமாக்கு கல்யாணம் ஆனது எவ்வளவு ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்க? லூசு பையலே, இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் குழந்தை இருக்குன்னு சொன்னா யாராலடா நம்ப முடியும்? ஆனாலும் சீதாக்காவை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குடா. சரி சரி, உங்க பெரியமாட்டியும் உங்க அக்கா கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு நான் போய் சாவியை வாங்கிட்டு வரேன். டேய் இருடா, நானும் வரேன். ஏய், பேய் கிட்ட விட்டுட்டு போன மாதிரி இவ்வளவு சீனை போடுற? நில்றி, உன் பெரியமா பொண்ணு தானே. இரு, நான் போய் சாவியை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, சீக்கிரம் வா. சரிடி, இரு வரேன். அக்கா, உண்மையாதான் சொல்றியா? சீதா நம்ம பொண்ணாக்கா? ஆமா சுடர், சீதா என் வயித்துல 10 மாசம் சுமந்து நான் பெத்த பொண்ணு. அவ நம்ம பொண்ணு. சீதாமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதுடாமா?
எனக்கு இப்பதான் கண்ணு உண்மையே தெரியும். எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனது, அவளுக்கு நீ ஒரு குழந்தை இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுமா. இப்பதாம்மா உங்க அம்மாவையே நான் கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ள உங்க அம்மா இவ்வளோ பெரிய இதை ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. ஆனா உன்னை பார்க்குறப்பதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை வாட்டி இப்பதாம்மா பார்க்குறேன். அதுவும் நான் உன்னை இந்த நிலைமையிலையாம்மா பார்க்கணும். சீதாம்மா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க அம்மாவோட தங்கச்சி. சுடரம்மா, சொல்லு கண்ணு. நான் பிறந்ததுல இருந்து நான் இங்க ஜெயிலுக்குள்ள வந்தது வரைக்கும் அம்மா ஒரு நிமிஷமும் சொல்ற ஒரே பேரு உங்க பேரு மட்டும்தான். சுடர் சுடர் சுடர். எப்போதுமே உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட கதை சொல்லுங்கம்மா, நான் தூங்குறேன்னு சொல்லுவேன். அப்போல்லாம் உங்க கதையை தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ நேரம் போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நான் தூங்கியே முடிச்சிருப்பேன். ஆனா அவங்க கதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறா. மிஸ் சீதா மகாலட்சுமி, இவர் மிஸ்டர் ஆதித்ய அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவர் உங்களை விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. நான் இப்போ லாக்அப் ஓப்பன் பண்றேன். ஒரு நிமிஷம், இவர் எதுக்கு என்ன விசாரிக்கணும்? உங்களை விசாரிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா பவரும் இருக்குமா? மிஸ்டர் ஆதித்யா, இப்போ நீங்க உள்ள போய் விசாரிங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் ஜான்சி. மை பிளஷர். மிஸ் சீதா மகாலட்சுமி, நான் உள்ள வரலாமா? மிஸ்டர் ஆதித்யா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இது மோஸ்ட் வெல்கமா? ஏமா நான் என்ன கடத்திறப்பு விழாக்காம வந்திருக்கேன், என்ன வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷோ ராம், ராமியே இப்படி சுகமா உட்காந்துருக்காரு. ராம் சார். ஜனனி சார், இப்போ உங்களோட பீரியட் தான். இங்கே உட்காந்துருக்கீங்க, வாங்க சார். இல்ல, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் கிளாஸ் எடுக்க முடியாது. நீங்க வேற யாராவது ஸ்டாஃபை அரேஞ்ச் பண்ண சொல்லிடுங்க. ஓகே சார், நான் சொல்லிட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஜனனி. சொல்லுங்க சார். இல்ல, எப்போதும் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு ரொம்ப அக்கறையா விசாரிப்பீங்க. இப்போ தலைவலின்னு சொன்னோன்னே அப்படியே கேட்டுட்டு கிளம்பிட்டீங்க. இல்ல, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சில விஷயங்கள் கூடி வரதுக்கான நேரம் வந்துடுச்சு சார். அதனால அதுல இருந்து விலகி போறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. அதான். என்ன சொல்றீங்க? புரியல. இல்ல, நீங்க எங்க அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அதான் சொன்னேன். அதுக்கும் இப்ப நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது. அவன் ஜாலியா எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறது பழகுறதெல்லாம் வேற. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சின்சியரா இருப்பாரு. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாரு. கவலைப்படாதீங்க. இல்ல, எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. தெளிவா சொல்லுங்க. சில விஷயங்கள் சில பேருக்கு புரியாம இருக்கிறது தான் சார் நல்லது. அது புரிஞ்சு அவங்க மனசை காயப்படுத்தி இன்னொருத்தவங்களை காயப்படுத்திட்டோமே நினைச்சு வருத்தப்பட்டு எதுக்கு? நம்மளுக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்க அக்கா சாய் காலேஜ்ல இருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களோட தங்கச்சி நீங்க. நானும் உங்களை என் தங்கச்சியா தான் பார்த்தேன். பட் உங்களை ஏதாவது ஒரு வகையில என்ன வேற மாதிரி நினைக்க வச்சிருந்தேன்னா அதுக்கு ஐம் so சாரி. நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமும் இல்ல. இன்னொருத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டது நான் தான். மிஸ்டேக் என்னோடது தான். தப்ப திருத்திக்க வேண்டியதும் நான் தான். இந்த வயசுல எவ்வளவு மெச்சூர்டா பேசுறீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய இடத்துல நான் டிப்ரெஸ்ட் ஆகி உட்காரும் போதெல்லாம் நீங்க எனக்கு நிறைய வாட்டி ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. பரவாயில்ல சார். ஆனா இதுக்கப்புறம் டவுன் ஆகி டிப்ரெஸ் ஆகாதீங்க. எதுவா இருந்தாலும் ஹாப்பியா ஃபேஸ் பண்ணுங்க. சேம் உங்களுக்கும் தான். நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு என்ன லவ் ஆகிவா எவனுக்குமே பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஜாலியாக இருப்பேன். பாவம் ஜனனி, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருச்சு. ஆனா எனக்கும் வேற வழி தெரியல ஜனனி. ரொம்ப ரொம்ப சாரி. உன்னை நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன். நிறைய வாட்டி சீதா மகாலட்சுமியை பத்தி உன்கிட்ட பேசியும் இருக்கேன். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க. ரொம்ப ரொம்ப சாரி. சார் சார் ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேம்மா. உங்களோட லைஃப்க்கு ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். சேம் டு யூ.
சீதா மகாலட்சுமி, எஸ், ஐம் சீதா மகாலட்சுமி. உங்களுக்கு என்ன தெரியணும்? நீங்க எதுக்காக ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க? ஆஸ் அ சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. அப்படியே தெரியலனாலும் கண்டிப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். தம்பி, அம்மா ப்ளீஸ், நான் இங்க போலீஸ் ஆஃபீஸரா வந்திருக்கேன். நீங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் விசாரிச்சுட்டு அப்புறமா வரேன். சுடர் வா. ஆதி, நான் நீயும் வெளியே வெயிட் பண்ண நிம்மதி, நான் பேசிட்டு வரேன். ஓகே மச்சான். அப்புறம் இந்தா என்னோட போனை வச்சுக்கோ. நிலா கால் பண்ணுவா, அவகிட்ட நான் முக்கியமான வேலையில இருக்கேன்னு சொல்லு. அவ சாப்பிட்டாலான்னு மட்டும் கேட்டுரு. ஓகேடா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷியோர். உங்களுக்கு காணோன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களை தேடி கேஸ் ஃபைல்லாம் விசாரிச்சு நீங்க ஜெயில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு காணோன்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நான் ஜெயில சந்தோஷமா இருக்கேன்னு. ஓகே, அப்போ மிஸ்டர் ராம் கிட்ட நான் போய் சொல்லிடுறேன் நீங்க ஜெயில சந்தோஷமா இருக்கீங்கன்னு. வெயிட், வாட்? எனக்கு காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஷாமா? எஸ், உங்க ராம். ஷாம் 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 இன்னும் என்ன தேடிக்கிட்டு இருக்காரா? 7 வருஷமா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது கிடைச்சிட மாட்டீங்களான்னு அவர் தேடாத இடமே இல்ல. தேடிக்கிட்டு தான் இருந்தாரு, இப்பயும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. பட் பட் ப்ளீஸ் ராம் கிட்ட நான் ஜெயில இருக்கிற விஷயத்த தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏன்? ராம் ராம் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் ஜெயில இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு. எனக்கு கிடைச்சிருக்க தண்டனை ஆயுள் தண்டனை. அவ்வளவு சீக்கிரம் என்னால வெளியே வர முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு கிடைச்சிருக்க தண்டனை மிகப்பெரிய தண்டனை. ஆமா, அதுக்கு தான் சொல்றேன். ராம் என்ன மறந்துட்டு அவரோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். அவரு இன்னும் என்ன தேடிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ராமோட சீதா மகாலட்சுமி செத்து போயிட்டான்னு சொல்லிடுங்க. என்னங்க? ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்க ப்ளீஸ். சாரி மிஸ் சீதா மகாலட்சுமி, என்னால இப்படி ஒரு பொய்ய சொல்ல முடியாது. நான் அவரோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்றேங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஒரு பையன் ஜெயில இருக்கிற ஒரு பொண்ணை வெளியே தேடி ஏங்கி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எந்த அளவுக்கு தேடி இருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் கிட்ட நான் உயிரோட இருக்கேன், நீ வேற கல்யாணம் பண்ணி கூட சொன்னா பண்ண மாட்டான். ஏன்னா ஏன்னா எங்களோட காதல் அப்படி. நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்றேன், நான் செத்து போயிட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவன் லைஃப்ல அவன் நிம்மதியா இருப்பான். நீங்க எப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உங்களை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு நடக்காத விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது கண்டிப்பா உங்களால முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா என்னோட தண்டனை அப்படி. அதான் சொன்னனே ஆயுள் தண்டனைன்னு. அதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும்? ஆயுள் தண்டனை தப்பு செஞ்சவங்களுக்கு தாங்க, தப்பு செய்யாதவங்களுக்கு இல்லையே. நீங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே. ஒரே நாள்ல எல்லாம் தலைகீழா மாறின மாதிரி இருக்குல்ல? பயங்கர ஷாக்கிங்கா இருக்கோ? டிஜிபி அருணாச்சலம் தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். அவர் தானே உங்க கேஸ டோட்டலா விசாரிச்சாரு. தெரியும். அவரோட பையன் ஆதித்ய அருணாச்சலம் தான் நான். ஹோ, கேஸ் ஃபைல்லாம் அப்பா கிட்ட இருந்து வாங்கி படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ ராம் கிட்ட உண்மையை சொல்றதா வேணாமான்னு யோசிக்கிறத தாண்டி எப்படி உங்களை வெளியே கொண்டு வரதுன்னு யோசிச்சு அதை செயல்படுத்துறேன். ஓகே, நடக்காத ஒரு விஷயத்த நம்பிக்கையா சொல்றீங்க. இருந்தாலும் உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த கேஸ்ல என் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நான் வெளியே வர வரைக்கும் ராம்க்கு நான் இங்கதான் இருக்கேன்னு தெரியக்கூடாது. ஏன்? என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்றது உங்களோட நம்பிக்கை. ஒருவேளை நான் வராம போயிட்டேன்னா ராம்க்கு தெரிஞ்சு அவரு இங்கே என் கண் முன்னாடி அழுதுகிட்டே இருப்பாரு. அதனால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராம் கூட சேர்ந்துருவேன். ஆனா வெளியே வர முடியாத சூழ்நிலையில அவரு இப்படியே ஆயுள் முழுக்க எனக்காக எதுவுமே பண்ணிக்காம அவரோட சந்தோஷத்தையும் இழந்து அவரோட லைஃபை அழிச்சுக்குவாரு. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதனால நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராம் கூட சேர்ந்துருவீங்கல்ல? வெளியே எப்படி ராம் என்ன பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரோ அவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு உள்ள இந்த 4 செவத்துக்குள்ள ராம் இந்த கம்பிக்கு வெளியே இருந்து என்ன பாத்திர மாட்டாரா? ஒரே ஒரு தடவை பாத்திர மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேங்க. எப்ப நான் வெளியே வரணும் அன்னைக்கே நான் ராம் கூட சேரணும். ராம் ராம் என்னோட ராம். உங்களோட கேஸ பத்தி இன்னும் நான் டீட்டெயிலா விசாரிக்கல. ஆனா இந்த கேஸையெல்லாம் தாண்டி நீங்க ராம் மேல வச்சிருக்க காதல்
ஷாம், உங்க மேல வச்சிருக்கிற காதல் ஜெயிக்கிறதுக்காகவாது நீங்க 2 பேரும் ஒண்ணு செய்யறதுக்காகவாது நான் சீக்கிரமாவே உங்களை வெளியே கொண்டு வருவேன். தேங்க்ஸ். என்னை பத்தின உண்மையை ஷாம் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க ஜெயில இருக்கீங்கன்ற விஷயத்த நான் ஷாம் கிட்ட என் வாயால சொல்ல மாட்டேன். இந்த கேஸ்க்காக அடிக்கடி உங்களை விசாரிக்க வேண்டியது வரும். எனக்கு மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ம், கண்டிப்பா. எனக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. சரி, நான் கிளம்புறேன். ம், அப்புறம் நான் இப்போ யாரையும் பார்க்குற நிலமையில இல்லை. யாரையும் இங்கே வர வேணான்னு சொல்லுங்க. எல்லாரையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லுங்க. ம், சரிங்க. இங்க ஒரு மனுஷன் குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கனே, இந்த சம்மந்தி என்னை நிமிர்ந்து பார்த்தாரா? அவர் பாட்டுக்கு உட்காந்து எனக்கு என்னன்னு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. தம்பி, ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். தம்பியா? இல்ல, ரொம்ப நேரமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க, உங்களை யாருமே கண்டுக்கலையே. நீங்க யாரு? இந்திரனோட ஃப்ரெண்டா? ஓ, இல்ல சந்திரனோட ஃப்ரெண்டா? ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இந்திரன் ஃப்ரெண்டு, சந்திரன் ஃப்ரெண்டா? நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு என்ன பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரியா தெரியுது. சம்மந்தி, கலாய்க்கிறீங்க தானே? சம்மந்தியா? ஒன்னும் புரியலையா? என்ன நல்லா ஒத்து பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ம், சம்மந்தி நீங்களா? ஆமா சம்மந்தி, நானே தான். என் மருமகங்க தன்மை, நிம்மதி, அப்புறம் என் பசங்களோட மாமனார், என் தங்கச்சி சுடர்வெளியோட வீட்டுக்கார் கதிர்வேலனா நீங்க? ஆமா சம்பந்தி, நானே தான், கதிர்வேலனே தான். என்ன சம்பந்தி இப்படி மாறிட்டீங்க? எல்லாருக்கும் வயசு அதிகமா தான், உங்களுக்கு கம்மியாக்கிட்டு இருக்கு. நீங்க வேற, இப்ப போய் குளிச்சுட்டு வந்தா பழசா மாறிடுவேன். எல்லாம் மேக்கப். உங்க தங்கச்சிக்கு என்ன வேலைங்கிறீங்க? வீட்டுல வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்குறது தானே வேலை. பார்லருக்கு கூட்டிட்டு போய் அப்படியே என்ன டோட்டலா மாத்திட்டா. அதானே, வயசான நமக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம்? நம்மளுக்குலாம் நிறைச்ச முடி, அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் தான் கரெக்டா இருக்கும். என்ன சம்பந்தி, கரெக்டு தானே நான் சொல்றது? அதைத்தான் சம்பந்தி நானும் சொல்றேன். எனக்கு இப்ப 62 வயசு ஆகுது. அதுக்கேத்த மாதிரி நிறைச்ச முடி, அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணா தானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ரவுடி பசங்க மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு ரவுடி பசங்க மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு நல்லாவா இருக்கு? அத சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சம்பந்தி. ஆமா, சுடர் தங்கச்சி எந்த பார்லருக்கு உங்களை கூட்டிட்டு போச்சு? என்ன சம்பந்தி கேட்டீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப ஆசைப்படுவான். அதான் அவன்கிட்ட சொல்லலாமேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு? ஆமா சம்பந்தி, தெரியுது தெரியுது. அக்கா, சுடர், உன் மனநிலைமை எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? கையலம்மா, நான் கூட உங்ககிட்ட கேட்டேனே, எத்தனை வாட்டி சீதா மகாலட்சுமி அக்காவை பத்தி பேசியிருப்போம். ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட அவங்க தான் என் பொண்ணுன்னு ஏமா சொல்லவே இல்ல? சூழ்நிலைமா, சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்படி என்னக்கா சொல்லல? இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்குன்னு உனக்கு புரியுதா? உனக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது, இது எதையுமே எங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஏங்க அப்படி பண்ண? அத சொன்னா நீ மனசு கஷ்டப்படுவேன் தான் சுடர், நான் சொல்லல. இல்ல, புரியல. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கும் என் மனசு கஷ்டப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு சுடரு? நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். நீ கதிர் தம்பி கூட போயிருன்னு உன்னை பசேத்தி விட்டு அமுச்சு விட்டல. அதுக்கப்புறம் நாட்டாம தீர்ப்பு படி எங்களை ஊரை விட்டெல்லாம் ஒதுக்கி வைக்கல. நாங்க அந்த ஊர்லயே தான் இருந்தோம். உனக்கு தான் தெரியும்ல அம்மா எவ்வளவு வைராக்கியமா இருக்கும்னு. நீ காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அந்த அவமானம் தாங்க முடியாம அம்மா பக்கத்து ஊர்லயே ஒரு பையனை பார்த்து எனக்கு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. என்னக்கா சொல்ற? ஆனா அன்னைக்கு அந்த வள்ளி என்கிட்ட வேற மாதிரி எல்லாம் சொன்னா. ஆமா, அப்படின்னு நான் தான் வள்ளி கிட்ட சொல்ல சொன்னேன். புரியல. வள்ளி ஏற்கனவே உன்னை கோவில் திருவிழால பார்த்துட்டு வந்து சுடரக்கா அங்கதான் இருக்காங்கன்னு சொன்னான். அப்போ நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரோட. அதனால அந்த நிமிஷம் என்னால உன்னை வந்து பார்க்க முடியல. அப்ப அவகிட்ட சொன்னேன். அவகிட்ட இதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னே சொல்லு, இது மாதிரி அம்மா கூடயும் அவரோட அம்மா கூடயும் தான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊர் பக்கம் வரும்போது நீ இருந்த இடத்துக்கு வள்ளியோட வந்து பார்த்தேன். ஆனா நீ அங்க இல்ல. அப்போதான் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்க கிளம்பி பட்டணத்துக்கு போயிட்டாங்கன்னு. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் என் வீட்டுக்காரோட கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். அக்கா,
அக்கா உன் வாழ்க்கைய ஓரளவுக்கு நான் கெடுத்துட்டேன்னு இவ்வளவு நல்லா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. ஆனா ஆனா உன் வாழ்க்கைய முழுசா கெடுத்ததே நான் தானாக்கா. ஐயோ அந்த பாவம் என்ன சும்மாவே விடாதுக்கா. என்னால தானே நீ யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இப்போ ஏன்க்கா நம்ம பொண்ணு ஜெயில இருக்கா? என்னக்கா நடந்துச்சு? உன் வீட்டுக்கார எங்கக்கா? என் பொண்ணு ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொடூரமான காரணம் இருக்கு. ஆனா அது என் வாயால யார்கிட்டயுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவ சத்தியம் வாங்கியிருக்கா. அதனால நான் யார்கிட்டயுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா என் பொண்ணு ஒருத்தரை காதலிச்சான்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த பையன் யாருன்னு தெரியாம இருந்தேன். அன்னைக்கு நாங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை சீதான ஒரு பேரை கேட்டோன்னே வேகமா ஓடி வந்தாரே. நிம்மதி, நீ கூட இருந்தல்லம்மா? ஆமா கைலம்மா. அன்னைக்குதான் எனக்கு தெரியும் அவர்தான் அந்த ராம்னு. ஆனா என்னால உங்க சீதா ஜெயில தான் இருக்கான்னு வாயை திறந்து சொல்ல முடியல. ஏன்னா அவதான் சத்தியம் வாங்கிட்டாளே. அதனாலதான் அதுக்கப்புறம் தனியா ஒரு நாள் அவரை சந்திச்சு ஆதித்யாவை பார்க்க சொல்லி தூண்டி விட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு வக்கீல போய் பார்த்து யார் இந்த கேஸை டீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதான் ஆதித்யாவோட அப்பா அருணாச்சலம் சார் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்தியிருந்தாருன்னு தெரிஞ்சிச்சு. நானா போய் என் பொண்ணு சீதாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க முடியாது. அதான் ராம் கிட்ட சொல்லி எழுதி தர சொன்னேன். கைலம்மா, அப்போ ஆதித்யா வீட்டுக்கு வந்த லெட்டர் நான் தான் எழுதினேன். லைப்ரரிக்கு போய் நீங்க புக்ஸ் தேடுறீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா ராம் அந்த காலேஜ்ல தான் வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சோடனே அவங்க காலேஜ் கோஆர்டினேட்டர் கிட்ட போய் பேசினேன். அவங்க எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. அந்த லைப்ரரியில புக்ஸ் தேடும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, இந்த கேஸ்க்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னு. ஆனா நிம்மதி, நீ லிஸ்ட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்ட. இன்னொரு லிஸ்ட்ல தான் என் பேர் இருந்தது. ஆனா நீ ஃபர்ஸ்ட் பார்த்த லிஸ்ட்ல ஷர்மிளா பானுன்னு இருந்தது. நீ அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு வந்துட்டு ஷர்மிளா பானுவை தேடிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நீ என்கிட்ட வந்து புக்ஸை பத்தி கேட்பன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஷர்மிளா பானுவோட பயோகிராஃபியை படிச்சிருக்கேன், அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்றதெல்லாம் நான் சொன்னேன். எனக்கு அந்த ஆத்தரை பத்தி தெரியாது. இருந்தாலும் அப்படி சொன்னாதான் நீ மறுபடியும் லைப்ரரிக்கு போய் ரீசெக் பண்ணுவேன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி நீ மறுபடியும் போன. நீ போனது கோஆர்டினேட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னோட ஃபேஸை அந்த புக்ல பாப்பேன்னு. அதே மாதிரியே பார்த்துட்டு ஆதித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க. ஆனா சுடர் என்னை ஃபாலோ பண்ணி வரத நான் கவனிக்கல. அக்கா, அதனாலதான் நீ இவரோட அம்மா, அதான் என்னோட மாமியார பார்க்க விட மாட்டேங்கிறியா? ஆமா, அவங்க உங்களை எப்படா பார்ப்போம், உங்க எல்லார்கிட்டையும் என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவங்க நிம்மதியா போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அவங்க வாயால இருந்து வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அவங்கள பார்க்க விடல. சரிக்கா, உன் வீட்டுக்காரங்க